2024 சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல மதிப்புகளை தரக்கூடிய வருடமாக அமைகிறது. இந்த 2024 பார்த்தோம்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் பாவத்திலே கேது பகவான், உங்களுடைய ராசியிலிருந்து சப்தமஸ்தானத்திலே சனி பகவான், உங்களுடைய ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான். இப்படித்தான் இந்த வருடம் உங்களுக்கு முழுவதுமே இப்போ இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 2லே இருக்கக்கூடிய கேது பகவான் பொருளாதாரத்திலே கொஞ்சம் வளர்ச்சிகளை தருகிறார். ஏன்னா அது புதனினுடைய வீடு அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சப்தமஸ்தானத்திற்கே அதிபதியாக இருப்பவர். அவர் சப்தமஸ்தானத்தில் முழுவதும் போகின்றார். அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரை வக்ரம் அடைகிறார். அந்த சமயத்தில் சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்திலே வக்ரம் அடைகின்ற காலம். அதனால் திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு திருமணம் நிவர்த்தி அடைந்து திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது. இந்த வருடம் 2024 திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடுகின்றது சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் அது குருவினுடைய வீடு. அதனால் குருவாக மாறுகிறார். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் உங்களுக்கு தடைகளை தவிடுபடியாக்குன்றார். தடையை கொடுக்கறது தான் 8ஆம் வீடு. இருந்தாலும் அது குருவினுடைய வீடாக இருப்பதனாலே 5ஆம் பாவத்திற்கும் அவர் அதிபதி அப்படிங்கிறதுனால கடனை நிவர்த்தி செய்கின்றார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகின்றார். தெய்வ வழிபாட்டிலே நல்ல வெற்றியை தருகிறார் ராகு பகவான். அப்படின்னு ஒரு நல்ல பல நன்மைகள் வழங்குகிறது உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்ன சொன்னேன், இந்த குரு பகவான் ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம். அவர் உங்களுக்கு 5ஆம் பாவத்திற்கும் 8வது பாவத்திற்கும் அதிபதியானவர். அவர் முதல்ல இந்த வருடத்தினுடைய முதல்ல 9ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் பயிற்சி அடைந்து 10வது பாவம் அதாவது ஜீவன ஸ்தானத்தில் குரு பகவான் வருகின்றார். 10வது ஸ்தானத்தில் குரு பகவான் வந்த போதிலும் அவர் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் அவரும் வக்ரகதியில் தான் போகிறார். அந்த வக்ரகதியிலே செல்லக்கூடிய காலம் ஜீவனஸ்தானத்தில் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம். இன்னும் வேலை பார்ப்பவர்களுக்கு மாத சம்பள வேலை பார்ப்பவர்களுக்கு அதீதமான ஒரு நல்ல அமைப்புகள் நல்ல ஒரு ஏற்றங்களை அது உருவாக்கி தருகிறது. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மிக 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 முக்கிய கிரகம். தங்களுடைய ராசிநாதன் அவர் தான். உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் பாவத்தில் இருக்கத்தான் இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது. இந்த வருடத்திலேயும் அதே 5ஆம் பாவத்தில் டிசம்பர் மாதம் 17க்கு மேலே வந்து தான் இந்த வருடம் உங்களுக்கு முடிகிறது, பூர்த்தியாகுது. அந்த சூரிய பகவானுடைய சுழற்சி அருமையாக இருக்குது. அதில் குறிப்பாக அவர் மே மாதம் 14ஆம் தேதி 10வது பாவத்திலேயும் மறுபடியும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி 11வது பாவத்திலேயும் செல்கிறார். அந்த மே 14லேருந்தே ஜூன் 15 ஜூலை 17 வரை 10, 11 இந்த அமைப்பில் தான் அவர் சூரிய பகவான் போயிட்டு இருக்கார். இந்த சமயத்திலே நல்ல ஒரு அமைப்புகள் உருவாகுகின்றதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவர் நல்ல வெற்றி, போட்டியிலே வெற்றி, சூரியனுடன் சம்பந்தப்படுவது அரசியல் சார்ந்த விஷயங்கள், அதிலே நல்ல வெற்றிகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வழங்குகிறது. சூரியனுடனான சம்பந்தம் அப்படிங்கிறது 10ஆம் பாவம் 11ஆம் பாவம் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானும் அந்த மாதிரி 10வது ஸ்தானத்தில் தான் மே 1லேருந்து இருக்கார். அதனால் ஒரு நல்ல அமைப்புகள் இந்த வருடத்திலே 2024 சிம்மராசிக்காரங்களுக்கு வருகிறது. அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப அவசியமான கிரகம். ஜீவனஸ்தானாதிபதி மட்டுமல்ல 3வது பாவத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வழங்குகிறார். என்ன அப்படின்னா அவர் எந்த விதத்திலையும் அவர் ரெட்ரோகிரேட் மோஷனே கிடையாது. அவருக்கு வக்ர கதிங்கிறதே இல்லை. இந்த வருஷம் நேர்கதியில் தான் போயிட்டு இருக்கார். அடித்து தூக்கிட்டு போகிறார். உங்களுக்கு எல்லா விதத்திலும் வளர்ச்சியை தந்துட்டே இருக்கார். இல்லை ஒரு சிறப்பு, இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பு என்னென்னா அவருடைய பிளானட்டரி பொசிஷன் இந்த 2024 ஆரம்பிக்கிறது விருச்சிகத்தில் ஆரம்பிக்கிறார். ஒரு விருச்சிகத்தில் போயிட்டு திரும்பவும் விருச்சிகத்துக்கே அவர் எப்போ வரார் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதத்துக்கெல்லாம் வந்துடுறார். மறுபடியும்
இந்த விருச்சிகத்துக்கே வந்து விடுகிறார். அப்படியாக ஒரு சுழற்சியை சுற்றிவிட்டு மேற்கொண்டு அதே சுக்கிர பகவான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது டிசம்பர் 30 வாக்கில் அவர் பார்த்தோம்னா கும்பத்தில் போய் இந்த வருடத்தினுடைய பூர்த்தியை அவர் பண்ணுறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 450 டிகிரி அவர் சுற்றுறார் இந்த வருஷத்தில். அப்படியான நேர்கதியிலேயே சுற்றக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த வருடம் பலவிதமான மாற்றங்கள், தொழில் வளர்ச்சிகள், ஜீவனஸ்தானத்திலே அதி உன்னதமான பல லாபங்களை உங்களுக்கு உருவாக்கி தருகிறான். அதே மாதிரி இந்த வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுடைய ஜென்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலே 3 கிரகம் தான் வருது. சூரிய பகவான் வருஷம் வந்துடுவார். அதே மாதிரி வருஷம் ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 17 வரை சிம்மத்தில் தான் சூரியன் இருப்பார். அது ஒவ்வொரு வருஷம் மாறாதது. அதனால் அந்த 17 ஆகஸ்ட் மாதம் 17 செப்டம்பர் 17 வரை தங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே போவார். அதே மாதிரி ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 17 வரை பார்த்தோம் அப்படின்னா புத பகவானும் உங்களுடைய இதில் போகின்றார். ஜூலை 31 சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 25 வரைக்கும் போகிறார். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் சிம்ம ராசியை கிராஸ் பண்ணுது. வேறு எந்த கிரகமுமே இல்லை. சந்திரன் அது ஒரு மாதமும் வந்து போவார், அது ஒரு பக்கம். மற்றைய கிரகங்கள் தாரா கிரகங்களோ மற்றைய சாயா கிரகங்களோ எதுவும் வரவில்லை. அதனால் இந்த வருடங்கள் பார்த்திங்கன்னா நிதானமான வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும். நல்ல எந்த விதமான தடைகள்ங்கிறது இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய 8வது பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார். முன்னே சொன்னேன், அது அக்டோபர் மாதம் 15 அதற்கு மேலே நல்ல பலன்களை அதிகமாகவே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவானினுடைய வக்ர காலம் இருக்கின்றது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகமும் முக்கியம், புத பகவான் ஒரு முக்கிய அவசியம். ஏன்னா ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், அப்புறம் உங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம், அதுதான் 2-11 அமைப்பு. இந்த அமைப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வக்ரம் அடைகின்றார். இந்த பொதுவாகவே ஒரு சுழற்சி சூரியனோட தான் சேர்ந்து போவார். புத பகவான் அவருடன் தனியாக போக மாட்டார். 28 பாகை முன்ன பின்ன அவ்வளோதான் இருப்பார். இருந்த போதிலும் அவருடைய வக்ர காலம் உங்களுக்கு அதீதமான நன்மைகளை வழங்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 26 ஏப்ரல் மாதம் 16 வரை 21 நாட்கள் அவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே வக்ரம் அடைகிறார். இந்த சமயத்திலே சுப முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது. அதனால் குடும்பத்தில் நிறைய ஒரு சுப முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள். அதே மாதிரி 12ஆம் பாவத்திலே வக்ரம் அடைகிறார். அது எப்போ அப்படின்னா ஜூலை 20 ஆகஸ்ட் 28 வரை ஒரு புத பகவானுடைய வக்ர காலம் உள்ளது உங்களுடைய 12ஆம் பாவமாக இருக்கக்கூடிய கடகத்தில். அந்த சமயத்திலேயும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். மேலும் பார்த்தோம்னா நவம்பர் மாதம் 13 டிசம்பர் மாதம் 4 வரை புத பகவானுடைய வக்ர காலம். அது 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய அதே புத பகவான் எந்த பாவத்தில் வக்ரம் அடைகிறான விருச்சிகம், உங்களுக்கு 4ஆம் பாவம். புதிய சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதீதமாக ஏற்படுகின்றது. இந்த வருடம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். சிவபெருமானை பிரதோஷ தினத்திலே வழிபாடு செய்யுங்கள். பௌர்ணமி தினத்திலே மலை மீது இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய ஆலயத்தை கிரிவலம் சுற்றி வாருங்கள். பல நன்மைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமையும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சிம்ம ராசி அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரிய பகவான். இந்த சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரத்தோட முதல் பாதமாக மொத்தம் 9 பாதங்கள் இந்த சிம்ம ராசியில் இருக்குது. இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அன்பும் பண்பு மரியாதை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களும் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதே மாதிரி மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. சுய கௌரவம் அதுக்கு ஒரு இழுக்கு வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கு அவங்க போகவே மாட்டாங்க. அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க பேச்சில் எப்பயுமே ஒரு தெளிவு இருக்கும். கோபத்தில் கூட இவங்க பார்த்திங்கன்னா நிதானமாக இருப்பாங்க. சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களும் அதே மாதிரி சொல்ல காப்பாற்றணும்
அப்படின்னு நினைப்பாங்க. இதனால சில சில சிக்கல்களை சந்திப்பாங்க. ராஜபோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு மனிதராக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான இந்த சிம்மராசிக்கு இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து கிரக அமைப்பு, வருடக்கொள்கையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருந்து 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம் இந்த இடத்தையெல்லாம் வந்து பார்க்குறாரு. சனி உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா 7ஆம் இடமான கும்பத்தில் இருக்கார். அங்கேருந்து 9ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அடுத்து ராகு எங்கே இருக்கார்? ராகு 8ல் இருக்கார். கேது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ இவங்களாம் தான் உங்களோட இந்த வருஷத்தை அதிகமாக ஆளுமை பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. குரு வந்துட்டு 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போ உங்களோட பாக்கியங்கள் எல்லாம் இப்போ வேலை செய்ய போகுது. போன ஜென்மத்தில் பண்ணக்கூடிய புண்ணியங்களுக்கான பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துல இருக்கிறனால, கோச்சார் ரீதியாக இருக்கிறனால கிடைக்க போகுது. 9ஆம் இடத்துலேருந்து அவர் எங்கே பார்க்குறார் அப்படின்னா உங்கள் ராசியவே பார்க்குறார். அப்போ உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு ஆளுமை திறன் எல்லாமே அதிகரிக்கும். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் அங்கே என்ன அப்படின்னா, சனியும் சேர்ந்து 1ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் கொஞ்சம் லேசியாக இருப்பீங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட தைரியம், தன்னம்பிக்கை, ஆளுமை திறன், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்க கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன இருக்கணும், சுறுசுறுப்பாக செயல்படணும். சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தொழில் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழிலில் அதிக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா கட்டாயம் அதற்கான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஓடி ஓடி உழைச்சிங்கன்னா ஓடி ஓடி வருமானமும் கிடைக்கும். கேது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அதனால் தேவையில்லாமல் யாருக்கும் அட்வைஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. இல்லை வாக்கும் கொடுக்காதீங்க, நான் இதை உனக்கு பண்ணித்தரேன், நான் அதை பண்ணித்தரேன், அந்த மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு நிறைவேற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. அதனால் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் தவிர்த்துக்கோங்க. அதிகமாக முக்கியமாக ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கும்போது குடும்ப உறுப்பினர்களோட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குருவோட பார்வை 3ஆம் இடத்துல படுதுங்க. 3ஆம் இடத்துல படுறதுனால சிறு சிறு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் பலிதமாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. புதுசாக இந்த ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் இந்த முயற்சி வந்து உங்களுக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ணும். முயற்சியை கைவிடாதீங்க. உங்கள் விடாமுயற்சியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இளைய சகோதரருக்கு திருமணம் ஆகிறது, இளைய சகோதரிகளுக்கு திருமணம் ஆகிறது, இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா சுமூகமாக முடியறதுக்கான ஒரு அமைப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கு. அடுத்து குருவோட பார்வை 5ஆம் இடத்துல படுது. 5ஆம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். குலதெய்வத்துக்கான ஸ்தானம். குலதெய்வத்தோட அருளால் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காதல் அப்படிங்கிற விஷயம் கைகூடுற அமைப்பு. பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு 8ல் இருக்கார். அந்த ஒரு அமைப்பை கொடுப்பார். ஆனால் வண்டி வாகனத்தில் போகும்போது நார்மலாக இந்த சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக போங்க. ரொம்ப அதாவது லாங் ட்ராவல்லாம் போகும்போது ஒரு டிரைவர் போட்டு போகிறது இன்னும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கார். குருவோட பார்வைப்படுறதுனால என்ன ஆகுனா குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆனால் அது பெரிய பிரச்சனையே ஆகாது. ஏன்னா குருவோட பார்வை வந்து 5ஆம் இடத்துல படுறதுனால அது சரியாக ஆயிரும். இருந்தாலும் குழந்தைகளோட படிப்புலையும் கொஞ்சம் அக்கறையாக வச்சுக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. படிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் வேலையை வந்து விடக்கூடாது. இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து உங்கள் சுய ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அதே மாதிரி காதல் கைகூடும். காதல் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு. 2ஆம் திருமணத்துக்காக
வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறத்துக்கான அமைப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கு. வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குலதெய்வ வழிபாடு. குருவோட பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறனால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி முதியோர்களுக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம் பண்ணும்போது உங்களோட விரய செலவுகள் சுப விரயமாக மாற்றி உங்களோட லைஃப் இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தி இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக அமைய எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த எங்களுடைய மகம், போல், முத்தாம் ஆகிய நட்சத்திரத்தை பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மண்டபகரமான 2024ஆம் ஆண்டு சிம்மராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க. பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டாலே சூரியனுடைய ராசி. நவகிரகங்களுக்கு எப்படி தலைவன் சூரிய பகவானோ அந்த மாதிரி வன விலங்குகளுக்கு தலைவர் காட்டு ராஜா யார்? வனராஜா சிம்மன் தான். அப்போ அங்கே நவகிரகத்துக்கு தலைவர் இவர், வனராஜா சிங்கமா அவருடைய வீடு, அவருக்கு அவர் தான் அதிபதி. அப்போ நிர்வாக பொறுப்புகள், அரசியலில் பெரியவனாகிறது, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறது, அமைச்சர் பதவியில் இருக்கிறது, நிர்வாக தலைமை, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகளில் இருந்து நமக்கு கீழே பல பேர் நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை நமக்கு வேணும் என்றால் சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ இருந்தால் இந்த அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கம்பீர தோற்றமுடையவர்கள், வீர வசனமுடையவர்கள், முன்கோபிகள், பிறரை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள், பட் கடுமையாக பேசினாலும் இறக்க சுபாவம் உடையவர்கள் சிம்மராசினியர்கள். இப்படி இருந்தால் தான் இவங்ககிட்ட வேலையாகும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி வேலையை வாங்கக்கூடியவர்கள் சிம்மராசினியர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு பலாபலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இப்போது இவ்வளவு நாளாக 3ஆம் இடத்துல இருந்து பல விதமான நன்மைகளை செய்த இந்த கேது பகவான் அப்படின்னு எடுத்திருந்தோம்னா, இப்போ பயிற்சியாகி 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நன்மைகள் சற்று குறைவாகத்தான் செய்வார். ராகு கேந்து பொறுத்த மட்டும். மற்றபடி சனியின் குரு சிறப்பாக இருக்கும். கடந்த ஆண்டு அப்படி எடுத்திருந்தோம்னா பல விதமான நன்மைகள். 9 குரு ஓடி போகிறவனுக்கு 9 குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, கடகராசிக்கு அஷ்டமத்தில் சனி, சிம்மராசிக்கு 9 குரு, 2க்கு டிஃபரெண்ட் இருக்கும். இப்போ சிம்மராசிக்காரர்கள் பல விதமான நன்மைகள் வந்திருக்கலாம். திருவிழா பேச்சுக்கள், உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், ஒரு நேரத்தில் கௌரவம் தேடி வரும், இதெல்லாமே நடக்கும். பட் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது 2024 பார்த்தோம்னா. இப்போ 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும்? குடும்ப பிரிவு ஏற்படும். குடும்பம் ஒரு பக்கம் இருப்போம், நம்ம ஒரு பக்கம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். பேச்சின் மூலம் பல பிரச்சனைகள் ஏற்படும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை பிரச்சனைகளை சந்திக்கணும். நலபு ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கணும். திருமணமாயிருந்தால் விவாகரத்து அந்த மாதிரி பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புங்கிறது கொடுப்பார். இது பொதுவான பலன். இப்போ சொந்த ஜாதகம் ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். 4ஆம் இடத்துல பகல் சுக்கிரன் சேர்க்கை உடன் பிறந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டத்தில் குவிந்த வண்ணம் இருக்கும். குறிப்பாக கன்னி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கன்னி பயிலக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வித்துறை படிக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், ஐடி கம்பெனி, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவர்கள், பிஸ்னஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சொற்பொழிவாளர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள், பேச்சின் மூலமாக நீங்கள் சாதித்துக்கொள் ஜோதிடர்கள், அர்ச்சகர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். அதே மாதிரி பஞ்சு, நூல், பருத்தி, ஜவுளி இந்த மாதிரி சம்பந்தமான வியாபாரிகள், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தொழில்கள், ஏற்றுமதி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. முத்து, பவளம், ஸ்டோன்ஸ், நவரத்னங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த 2024 ஏற்படுது. ஆசீர்வாதம் 5ல் அப்போது மிகச்சிறப்பு. பூர்வீக சொத்துக்கள் இறந்திருக்கிறத மீட்டலாம். நம்ம தகப்பெல்லாம் வித்திருப்பார், ஏதோ காரணத்துக்காக நம்மளை படிக்க வைக்கிறதுக்காகவோ குடும்ப செலவுக்காகவோ ஒரு சொத்தை வித்திருக்கலாம். அந்த சொத்தை மீண்டும் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ஆண்டு பூர்வீக சொத்துக்களையும் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படும். அரசாங்கத்தில் நம்ம மேலே இருந்து வந்த அவமானங்கள், பழி, லாபங்கள் விலகும். அரசு வேலைக்காக காத்து நிற்கிறவனுக்கு அந்த பணி நியமன ஆணை அப்படிங்கிறது ஏற்படுது.
புதிதாக பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்குகிற பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, விவசாயத்துறை, ரயில்வே, கப்பல், விமானம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும். குறிப்பாக எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், பெட்ரோல் பங்க் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. விநியோக பிரயாணங்கள் நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. 8ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார். அப்போ சரீர ரீதியாக, நரம்பு ரீதியாக பிரச்சனை, பெண்களாக இருந்தால் மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்பப்பை கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தேவையில்லாத அசிங்கம், அபவாதங்கள், கெட்ட பெயர் அப்படிங்கிறது உண்டாகும். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதால திருமண பேச்சுக்கள் கைகூடும், தரப்பட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், புத்தக பாக்கியம், வம்சவருத்தி ஏற்படும். பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு, வெளியூர் பிரயாணங்கள், இன்பச் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய அமைப்பு, சகல விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. பொதுவாக இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம இந்த 2024 சிம்ம ராசிக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது பொதுவான பலன்களில். அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து துல்லியமாக தங்களுடைய பலாபலன்களை மட்டும் இண்டிவிஜுவலாக நமக்கு மட்டும் எப்படி இருக்குது இந்த 2024 அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்க்ரீனில் ஸ்கானிங்கில் தெரியக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெரிந்து சகல விதமான நன்மையையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு பகவான் மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியது இந்த ராகுகேது. அதிகப்படியான வருஷங்களில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 4 கிரகங்கள் மட்டும்தான். அது ஒன்று சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார். 2வது ஹையஸ்டாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தோம்னா ராகுகேது 1.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார்கள். 3வதாக சொல்லக்கூடியது குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய கிரகங்கள். அப்போ மற்ற கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகும். அதெல்லாம் சொற்ப நாட்களில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பயிற்சி ஆகிறதால அதை பெருசாக கொண்டாடுறதில்லை. அப்போது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணி அதற்கு உண்டான பலாபலன்கள் பற்றி வீடியோக்கள் போடுறது, மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது, அதற்குண்டான பரிகாரங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் அதிகமாக பேசுவார். அந்த வகையை நாம் நமது தொலைக்காட்சியில் பார்த்தோம்னா இந்த ராகுகேது பயிற்சி வீடியோ என்னென்ன பலாபலன்கள் 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதில் அதை பார்த்துட்டு நிறையா நேயர்கள் நீங்கள் பலாபலன்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க சுவாமி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொன்னாலே நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுன்றதுனால இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரம் தான் என்ன, பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும், உண்மையான பரிகாரம் என்ன, எந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு முழு பலன்களும் இந்த 1.5 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் என்பதை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு பகவான் 2, 4, 5, 7, 9ஆம் இடத்துக்கு நல்லதை செய்வார். சனி பகவான் 3, 6, 11க்கு நல்லதை செய்வார், மற்றவங்க தீமையை செய்வார். ராகுகேது பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ராகு ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் கேது அந்த ராசி கெட்டதை பண்ணும், கேது ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் ராகு ஒரு ராசி கெட்டதை பண்ணுவார். அப்போது ஒரு ராசிக்கு ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டதை பண்ணும், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டதை பண்ணார். இப்படி ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களே பரிகாரங்கள் கொள்ளக்கூடிய அவசியத்தில் தான் நம்ம இருப்போம். எப்போவே 2 கிரகங்கள் ஒரு ராசிக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ராகுகேது பயிற்சி ஏன்னா ராகுகேது இந்த பக்கம் திரும்பிப்பான், அந்த பக்கம் திரும்பிப்பான் அப்படிம்பாங்க ஜாதகத்தில் நவகிரகத்திலேயே. அப்போ ராகுகேது பயிற்சி எடுத்துட்டோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 12 ராசிக்காரர்களும் அவசியம் பரிகாரங்கள் பண்ணலாம். பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் அப்படின்னா அதாவது நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு எடுத்துனோம்னா நோய் வர்றது இயற்கை, அதற்கு நம்ம பிராயச்சித்தம் அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், மருத்துவ மாத்திரைகள் சாப்பிட்றோம், அந்த நோயை குணப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் மூலமாக வரக்கூடியது. இப்போ குறவராக வந்ததுன்னா ஒருக்கே வந்தது, அதனால் ராகுகேது பயிற்சியும் போது 12 ராசிக்கு வரும். இப்போ 12 ராசிகளும் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முறையாக பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா
பூஜை, ஜபம், ஹோமங்கள், தானங்கள், தர்ப்பணங்கள் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரங்கள்ல, புராணங்களில். இப்போ தனிப்பட்ட வகையில் ஒருவர் இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறாங்கன்னா அவர் கும்பங்கள் வைத்து, கவசங்கள் வைத்து, ராகுக்கு அதிதேவதை காணி, கேதுக்கு அதிதேவதை மகாகணபதி, பிரத்திதி தேவதை இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கவசங்கள்லாம் வைத்து 10 கவசங்கள் பக்கம் வைத்து, கும்பங்கள் வைத்து, முறையாக ஜபங்கள் பண்ணி, ஹோமங்கள் செய்து, பிறகு தானங்கள், தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒருவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ராசிக்காரர் மட்டும் இந்த பரிகாரங்களை முறையாக ஆகம ரீதியாக, வேத ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, புராண ரீதியாக செய்ய வேண்டுமே. ஆனால் 30,000-40,000 ரூபா செலவாகும். யாராவது இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்படி செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசனையாக தான் இருக்கும். அதனால தான் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பலாபலன்களை எல்லாருக்கும் நாம் பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் பலன் அடையணும். ஒருத்தர் மட்டும் பண்ணி ஒருத்தர் பலன் அடைகிறதுங்கிறது முக்கியம் இல்லை. பல கை தட்டுறதால் தான் ஓசை வரும். ஒருத்தர் தட்டினா ஓசை வராது எப்போவுமே. அப்போ என்ன பண்ணுவான்னு யோசிச்சுட்டோம். நமது நேயர்களும் நிறைய பேர் இந்த கருத்தை தெரிவித்ததுனால நீங்களாம் ஒரு ஏற்பாடு பண்ணி இந்த போட்டிகள் பரிகாரங்களை எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இல்லை, நாங்களெல்லாம் இதில் கலந்துப்போங்கள, எல்லாருக்கும் அந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை அப்படிங்கிறத தெரிவித்தார்கள். அதன் கருத்தின் அடிப்படையிலே அதன் மூலமாக நாங்களெல்லாம் கலந்து பேசி இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரம் அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த பயிற்சியாக மாலை 3:30 மணி அளவில் எங்களது ஆலயத்தில் அந்த ராகுகேது பயிற்சி பரிகார சிறப்பு ஹோமங்கள் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ கண்டிப்பாக நேயர்கள் அனைவரும் இந்த ராகுகேது பயிற்சின்னு எடுத்துன்னா நான் சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களே இதில் கலந்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக ஒரு ராசிக்காரருக்கு, ஒரு நபருக்கு, ஒரு பெயருக்கு ரூபாய் 501 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கட்டணத்தை எங்களுடைய இந்த தொலைக்காட்சியில் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி அதில் அந்த கட்டணத்தை செலுத்தினார். இந்த ராகுகேது பயிற்சி என்று தங்களுக்கு ஹோமங்கள் செய்யும் பொழுது தங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி அப்படிங்கிறது சங்கல்பம் செய்யப்படும். ஹோமங்களில் தங்கள் பெயர் செய்ய சொல்லி ஹோமங்கள் பண்ணப்படும். இது முறையான பரிகாரம். ஒருத்தர் தனியாக பண்ணால் அதிகமாக செலவாகும். பட் அதே சமயம் எல்லாரும் கலந்துக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த புண்ணியங்கிறது கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த பரிகாரங்கள் பண்ணி கொண்ட பலனையும் அடையலாம். 1.5 வருஷத்துக்கு 12 ராசியும் கஷ்டம்தான் பண்ணணும். பொதுவாக ராகு நல்லா இருந்தால் கேந்து சனி என்றால் நான் சொல்கிற மாதிரி கேந்து நல்லா இருந்தால் ராகு. அப்போ பரிகாரங்களில் 12 ராசிக்காரர்களும் கலந்து கொண்டே ஆகணும். அப்போ எளிமையான பரிகாரம். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் ரூபாய் 501 நிர்ணயம் பண்ணி அனைத்து நேயர்களும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு இந்த பலாபலன்களை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனவே நமது நேயர்கள் உடனடியாக இந்த பதிவை பார்த்தவுடனே முன்பதிவு கீழே தெரியக்கூடிய ஸ்கேனிங்கில் வரக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தினத்தன்று தங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி யாக பூஜைகள், பரிகார ஹோமங்களில் தங்களுக்காக வேண்டி இரவு நேரத்தில் பிரார்த்தனை வைக்கப்படும். அந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த 1.5 வருஷங்கள் நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலாபலன்கள் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று கூறி வாழ்த்தி அவருடைய ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், இப்போ அடுத்த சிம்ம ராசி பற்றி பார்த்துருவோம். 2024 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி பலன்கள்லாம் கிடைக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு? 2023லேருந்து 2024 போகும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் ஆக போகுது, அதை பற்றி சொல்ல முடியுமா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு 6ஆம் பாவத்தில் சனி இருந்தார் முழுவதுமாக. அதனால் தேவையற்ற மருத்துவ செலவுகள் வீட்டில் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை அதில் தங்களுடைய ஒரு விஷயத்தை உறுதி செய்வதற்காக சில செலவுகள் அதிகமாக ஏற்படுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதாவது குறிப்பாக சொன்னோம்னா ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், அந்த இடத்துக்காக மெயின்டெனன்ஸ் அதிகமாக போகலாம். அல்லது ஒரு பதவியில் இருக்கலாம், அந்த பதவிக்காக பல செலவுகளை செய்யலாம். அதே மாதிரி ஒரு வேலை செய்யலாம், அந்த வேலைக்காக தினம்தோறும் நாம் போயிட்டு வரக்கூடிய செலவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மறைமுக செலவாக இருக்கலாம் அப்படின்னு பல செலவுகள் செய்யலாம். அப்படின்னு இதர செலவுகள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடந்த பல வருடங்களாகவே கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த வருடம் அது கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு 7க்கு வந்துட்டார், 6லேருந்து 7க்கு வந்துடுறார். இது நல்ல ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னாலும் கண்டக சனி அப்படின்னு பேர். அதனால் தேவையற்ற சில கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் சிம்ம ராசிக்காரங்க. இது ஒரு பக்கம். ப்ளஸ் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் அப்படிங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப நன்னா இருக்குது. என்னங்கிறது தெளிவாக பார்ப்போம்.
குரு பகவான் வந்து ரொம்ப நல்ல இடம் 9ஆம் பாவத்தில் இருக்கார். அது ஒரு பக்கம் ரொம்ப பாசிட்டிவ். அதனால் வந்து ஒரு குபேர சம்பத்துகள் ஏற்படுறது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இருக்கின்ற இடத்திலேயே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய பல நன்மைகள் இந்த வருஷம் கிடைக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து 10க்கு போயிடுறார். 10இல் குரு ராவணன் மாண்டான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால் எப்பேற்பட்ட ராவணன் வந்து பெரிய ஒரு பராக்கிரமசாலி. ஆனால் 10ல் குரு விழும்போது கூட அவனால் அந்த விஷயத்திலேருந்து அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் 10ல் இருக்கக்கூடிய சில கெடுபலனை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் இது கெடுதலாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பொதுவாகவே நல்லதைத்தான் செய்யும். அந்த குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தை பார்க்கிறார். அந்த 5ஆம் பாவையால் 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து 4ஆம் பாவத்தை வந்து குரு பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் பார்வையினால் பார்க்கின்றார். அதே மாதிரி குரு பகவானினுடைய 9ஆம் பார்வையினாலே உங்களுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய 6ஆம் பாவம் பார்வை பெறுகிறது. இதனால் பல நன்மைகள் வழங்குறது. பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஒரு சீரான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுறது. நீண்ட நாட்களாக ஒரு செயல்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு பயன்கள் அல்லாமல் இருக்குங்கிறதாக இருந்தாலும் சரி, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பண வரவுகள் அப்படிங்கிறது சீரானபடி இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் 7ல் இருந்தாலும் கூட்டுத்தொழில் மூலமாக பல நன்மைகளை வழங்குகிறார். கூட்டுத்தொழில் செய்து நன்மைகள் ஏற்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் நல்லது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் கூட்டுத்தொழில் ரொம்ப ஒரு சுபிக்ஷமாக இருக்காது. ஒரு பார்ட் டைமாக மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கூட்டுத்தொழில் அப்படிங்கிறது அமையும். அதனால் பார்ட் டைமாக ஒரு கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமான நல்ல பலன்கள் உள்ளது. மேலும் நிறைய ப்ளஸ் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடம் முழுவதுமாகவே பார்த்தோம்னா சனி பகவான் 7ல் இருக்கார், ஒரு நல்ல அமைப்பு. கேது பகவான் அவருடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து 2ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சியை தருவார். ஏன் அப்படின்னா ஞான மோட்சகாரகன் கேது. அதனால் அவர் வந்து 2ஆம் பாவத்தில் புதனினுடைய சாரத்தில் இருக்கிறதுனால அந்த இடத்துல அவர் வந்து புதன் பொதுவாகவே நிதி வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அக்கௌண்ட் சார்ந்த துறைகள் இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதில் எல்லாத்துலேயுமே பொருள் வரவுகளை வர வைக்க வேண்டியவர் யாருன்னா புதன். அதனால் இந்த வருஷம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. 7ஆம் பாவத்திலே சனி வருகின்றவர் 6க்கு உடையவர். அவர் 6க்கு உடையவர் 7ஆம் பாவத்தில் போகிறதுனால திருமண தடைகள் இருக்குது. நீண்ட நாட்களாக இவருக்கு திருமணம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் திருமணம் எப்போது நடைபெறும் அப்படின்னு ஏங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த 2024 பார்த்தோம் அப்படின்னா திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா திருமணத்தை தடை செய்ய வேண்டியவர் சனி பகவான், அவரே கொடுக்கக்கூடிய இடத்துல வர்றதுனால திருமணங்கள் கைகூடுகின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி 5ஆம் பாவத்திற்கு உடையவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். அவர் இந்த வருடத்தினுடைய முதல் பகுதியில் 9ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. அதனால் வம்ச அபிவிருத்திகள் ஏற்படணும், பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படணும், குழந்தை பாக்கியம் பெற வேண்டும். அதேமாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அவருக்கு ஒரு பேரன் பிறக்க வேண்டும், ஒரு பேத்தி பிறக்க வேண்டும், கொள்ளு பேரன் பிறக்க வேண்டும், கொள்ளு பேத்தி பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருப்பவராக இருந்தாலும் அவர்களுடைய இல்லத்திலே ஒரு வம்ச அபிவிருத்திக்கான செயல்கள் இந்த 2024 அவர்களுக்கு கிடைக்கின்றது. இதனால் பல நன்மைகள், ஏன்னா 5ஆம் அதிபதி குரு 9ல் போகிறதுனால ஒரு நல்ல நன்மைகள் ஏற்படுகிறது. இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பவரும் குரு பகவான். அவர் 9ல் போகிறதுனால பல வருடமாக இருந்த மன கஷ்டங்கள் நிவர்த்தி அடைகிறது இந்த 2024. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போது வெளிநாட்டு போகிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இப்போது நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, இப்போது சிம்ம ராசிக்காரங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி இப்போது கிடைக்குமா, இல்லை எந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்ணலாம் அவங்க? சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வெளிநாடுகள் அப்படிங்கிறது வந்து அங்கேயே போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிர பகவான். அவர் தான் வந்து 10ஆம் பாவத்திற்கும் அதிபதி. இது ஒரு பக்கம் இருக்குது.
அதே மாதிரி 2-11 கூடியவராக இருக்கக்கூடியவர் புத பகவான். அவர் இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை வக்ரமடைந்து பெயர்த்தி அடைகிறார். அதனால் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வெளிநாடு செல்லுபவர்கள் அங்கேயே ஒரு ஸ்திரமாக இருக்காதான் அந்த இடம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அதனால் இந்த வருடம் கொஞ்சம் வெளிநாடு சென்றாலும் ஒரு சுற்றுலா முறையிலாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி நேரத்திற்காகவோ ஆடான்னு சொல்லுவாங்க, ஒரு 2 மாதம் ட்ரைனிங்காக போகிறது அல்லது 2 மாதம் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக போகிறது அல்லது ஒரு வேலை நிமித்தமாக 2 மாதங்கள் மட்டும் இந்த இடத்துக்கு போய் அதை வேலையை செய்துட்டு வந்து விடுகிறது. ஒரு பிஸ்னஸ் இந்த 2 மாதம் மட்டும் போயிட்டு பண்ணுறது, 2, 3, 4 மாதம் அப்படின்னு இந்த மாதிரி அடிப்படையில் தான் உங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 அமையுது பொதுவாக. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயமும் சொன்னீங்க. அதாவது இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. அது இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் 7ஆம் பாவத்தில் வக்ரம் அடைகிறார். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னு இந்த 3 மாதம் முழுவதுமே அவர் பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியிலே செல்கிறார். 6ஆம் அதிபதி வக்ரம் அடைவது நல்ல பலனை தரும். அவர் யாராக இருந்தாலும் 6 கூடயும் வக்ரம் அடையணும். வக்ரம் அடைந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அது அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்சா இன்னும் நல்லது. 12ல் வக்ரம் அடைஞ்சா அமோக பலன். அது ஒரு படி இருக்கிறதுனால இந்த வருடம் இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு சொல்லக்கூடிய இந்த 3 மாதங்களும் ரொம்ப நல்ல பலன்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவத்திலிருந்து பெயர்ச்சி அடைகிறார். 10ஆம் பாவம் முன்னாடியே சொன்னோம், கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது. இருந்தாலும் அவருடைய பார்வையினால் பல நன்மைகளை வழங்குகிறார். அதனால் அந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆவதற்கு முன்னும் பின்னுமாக கிட்டத்தட்ட ஏப்ரல், மே, இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த 2024. இப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தைன்னு சொன்னீங்க. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு ஏதாவது ரெமெடிஸ், ஏதாவது பரிகாரம்லாம் இருக்கா? நிச்சயமாக. சிம்மராசிக்காரங்க இந்த 2024 சிவபெருமானை வழிபாடு செய்யணும். திருவண்ணாமலை கோவிலாக இருக்கலாம், அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியாக இருக்கலாம், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் சுவாமியாக இருக்கலாம், மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதராக இருக்கலாம், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வரர் நடராஜராக இருக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு சிவாலயத்திலும் சிவபெருமான் தான் பிரதானம். அந்த சிவன் கோவிலில் பிரதோஷ தினத்தில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அந்த பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு உகந்தமான மலர் நிறையா இருந்தாலும் இலை அப்படின்னா வில்வ இலை அவருக்கு ரொம்ப 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 உகந்தமானது. அந்த வில்வ இலையினாலே அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கர்ம வினை தோஷங்கள் முழுவதுமாக நிவர்த்தியாகும். கர்ம வினை தோஷங்கள் நம்ம செய்யக்கூடிய கர்மாக்களில் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மான்னு இருக்குது. இப்படியான சில தீவினை கர்மாக்கள் நம்மை விட்டு விலகினாலே போதும், நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். அப்படியான தீவினை கர்மாக்களை நம்மிடமிருந்து அகலச் செய்யக்கூடியது பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது. அது மாதிரி சிவபெருமான் வழிபாடை சிம்ம ராசிக்காரர்கள் இந்த 2024 செய்தார்களே ஆனால் நல்ல பலன் கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட பர்சனலாக யாராவது கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னவாக இருக்கும்? ரொம்ப 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 எளிமை. கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொண்டாலே போதும், என்னோட பேச முடியும். என்கிட்ட பர்சனலாக உங்களுடைய அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கும். ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை, அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷங்களையும் குறையாத செல்வங்களையும் எல்லாம் வல்ல எம்பெருமான் வழங்கட்டும். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீசாஹ கோ பிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.